என் தங்கப்பிள்ளையே, தை மாதத்தின் அமாவாசையான இன்று அவசரமான செய்தியோடு உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய வீட்டிற்கு வெளியே ஒரு நாய் நின்று கொண்டு உன் வீட்டை பார்த்து கொண்டிருக்கின்றது. அம்மா, நாயாவது வெளியே நிற்பதாவது, அப்படியே ஒரு நாய் வந்து நிற்பதாக இருந்தாலும் நீ உண்மையில் 4 கால்களை கொண்ட நாயைத்தான் சொல்கிறாயா, அல்லது 2 கால் கொண்ட மனிதனை பற்றி பேசுகிறாயா? எதுவாக இருந்தாலும் எனக்கு தெளிவாக சொல்லிவிடு என்று என் குழந்தை நீ கேட்கிறாயல்லவா? நிச்சயமாக உனக்கு தெளிவை கொடுக்கத்தானே நான் வருகின்றேன். உன் தாயானவள் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கத்தானே வருகின்றேன். என் குழந்தையை, நான் சொல்வது 4 கால்கள் கொண்ட நாயை பற்றியதுதான். இதை உனக்கு நான் முதலில் விளக்கி விடுகின்றேன். அதன் பிறகு உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு நான் சொல்ல காத்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் முழுமையான மகிழ்ச்சியும் திறமையான சந்தோஷமும் எப்பொழுதும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்றும் என்றென்றும் நான் உன்னோடு நின்று உனக்கு சொல்லும் இந்த விஷயங்களை முழுக்க நீ தெளிவாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மா ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்ல முன்வரும் பொழுது அதிலிருந்து உனக்கு கிடைக்கும் சந்தோஷங்களை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நடக்க வேண்டி இந்த வராகியானவள் உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்து நிற்கிறேன். உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டி எப்பொழுதும் உன் முன்னால் நான் வருகின்றேன். இது போன்ற ஒரு அதிர்ஷ்ட நாள் நமக்கு கிடைக்கும் பொழுது அந்த நாளில் நம்மை சுற்றி இருக்கின்ற சிறு சிறு விஷயங்களையும் நாம் சற்று உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும். அப்படி கவனித்தோமானால் நம்மை தேடி என்ன வருகிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நம்மால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். இது போன்ற அதிர்ஷ்ட நேரங்களினால் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு 4 கால்களை உடைய ஒரு நாய் நம் வீட்டு வாசலில் நிற்கும் பொழுது அதற்கு நாம் என்ன கொடுக்க வேண்டும், ஏது கொடுக்க வேண்டும் என்பதனை தெய்வம் உனக்கு எடுத்துச் சொல்ல வரும் இந்த நேரம் என் பிள்ளை, அதை எக்காரணம் கொண்டும் நீ தவிர்த்து விடக்கூடாது. பொதுவாக அமாவாசை நாட்களில் மாடுகளுக்கு அகத்திக்கீரையை கொடுப்பார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் தாயே. நீ என்ன நாய்க்கு எதையோ கொடுக்கச் சொல்கிறாய் என்று நீ கேட்கலாம். என் குழந்தை, நன்றியுள்ள ஜீவன். எப்பொழுதுமே எல்லோருக்கும் ஒரு தவறுகள் நடப்பது போலத்தான் சில சமயங்களில் இவர்களால் மற்றவர்களுக்கு தவறுகள் நடந்து விடுமே தவிர மற்றபடி எல்லோருக்குமே விசுவாசமாகத்தான் இவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கிறது எனும் பொழுது அந்த இடத்தில் நின்று நீயும் என்னவென்று பார்க்கத்தான் வேண்டும். என் குழந்தையே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது உனக்கு புரிகிறதா? நான் சொல்கின்ற இந்த நாய் ஒரு காலமும் யாரையும் எந்த வகையிலும் துன்புறுத்துவது கிடையாது. எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்துவது கிடையாது. உண்மையான அன்போடும் உன்னால் இது நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் அது உன்னை தேடி வருகின்றது. அப்படியானால் அந்த விஷயத்தை அதற்கு நீ செய்து கொடுக்கத்தான் வேண்டும். எந்த தருணத்திலும் அதை நீ விட்டுவிட முடியாது. எப்பொழுதுமே சில விஷயங்கள் நம் செவிகளுக்கு வந்து சேரும் பொழுது அந்த பிரச்சனைகளை ஒன்றுமில்லாததாக மாற்றி இந்த வாழ்க்கையில் நமக்கானதாக நாம் மீட்டெடுத்து விட வேண்டும். ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் முடிவு உண்டு, ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரம் எப்பொழுது என்ன நடக்கும் என்பதனை எல்லாம் எண்ணி இனி ஒருபோதும் நீ வருந்தாதே. உனக்கு நடக்கும் விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த பொழுதுகள் ஒவ்வொன்றிலும் உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் என்னவென்று நான் நடத்தி கொடுக்கும் இந்த நேரம் இனி எல்லாமும் உனக்கு நல்லதாகவே மாறும், நல்லதாகவே உன்னை செயல்பட வைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். முன்பிருந்தது போல இப்பொழுது இருக்கின்ற பிள்ளைகள் எல்லோருமே மற்றவர்களை விட சற்று விவரம் அதிகமாகத்தான் கொண்டிருக்கிறார்கள். எதை எப்படி செய்ய வேண்டும், எதை எப்படிப்பட்ட விஷயங்களுக்குள் கொண்டு சென்று நடத்த வேண்டும் என்பது போன்ற பல புரிதல்கள் இவர்களுக்குள் இருக்கிறது. இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் செயல்பட தொடங்கினாலே போதும். குறிப்பாக சிலர் நினைவில் கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது
அந்த விஷயத்திலிருந்து நாம் பெறக்கூடிய விஷயங்களை எல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இனி என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் நீயாக இருந்து உனக்கான தேவைகளை என்னவென்று பெற்றுக்கொண்டிட நீ முயற்சி செய்ய வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நம்பு. இந்த வராகி சொல்வது போல எந்த இடத்திலும் பிழைத்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை வேண்டும். பிழைத்து கொள்வோம், நம்மை நல்லபடியாக பார்த்து கொள்வார்கள் என்பதனை நிச்சயமாக எல்லோருமே தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதுபோலத்தான் உன்னுடைய வராகியாகிய இந்த தாயானவள் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது தேவை என்றால் எடுத்துக்கொள், இல்லை என்றால் விட்டு விலகிச் செல். எதிலும் காரம் என்பது இந்த வாழ்க்கையில் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். கொஞ்சம் கொஞ்சம் இனிப்பும் அங்கு இருக்கத்தான் வேண்டும். எதுவாக இருந்தாலும் அதிகமாக மாறும் பொழுது அந்த இடத்தில் அது திகட்டத்தானே செய்யும். அது உணவாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் சரி, மனிதர்களாகவே இருந்தாலும் சரி, அது நிச்சயமாக உனக்கு ஒரு மிகப்பெரிய பொருட்டாகத்தான் தெரியும். உணர்ந்து புரிந்து நடந்து கொள்ளும் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் நமக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது. நாம் நினைத்தால் எல்லாவற்றையும் சரியாக பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையிலும் நீ நினைத்தால் உனக்கு நடக்காது கிடைக்காது என்று எந்த ஒரு விஷயமும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலும் உன்னை தேடி நான் வருவதும் உனக்காக நான் உன்னை தொடர்வதும் எந்த அளவில் நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அமாவாசை நாளில், அதிலும் குறிப்பாக தை அமாவாசை நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய முன்னோர்களினுடைய அரவணைப்பு என்பது நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீர வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதை நல்ல விஷயங்களாகவே உனக்கு நான் எடுத்து சொல்ல எப்பொழுதும் முன் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை எல்லாம் யோசிக்க வேண்டும். இவ்வளவையும் யோசித்து விட்ட பிறகு, இவ்வளவு விஷயங்களையும் செய்து விட்ட பிறகு, இரவு நேரத்தில் நிச்சயமாக சில விஷயங்கள் இங்கு நடந்தே தீர வேண்டும். என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற இந்த விஷயங்களை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையே உருவாக்கி தரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளுமே இந்த வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற பல பிரச்சனைகள் ஆயிரம் இருக்கும் பொழுது புதிய பிரச்சனை நமக்கு தேவையா என்பது போன்ற ஒரு எண்ணம்தான் எல்லோருக்குள்ளும் உருவாகி விடுகின்றது. உன்னை சுற்றி இருந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உன்னை சூழ்ந்து வென்று சோதனைகளை கொடுக்கிறது என்பதனை நீ மறக்காதே. நீ இதுவரையிலும் பட்ட அவமானங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்த பலனை உனக்கு கொடுக்க வேண்டிய கால நேரம் கைகூடி வந்திருக்கின்றது. நான் சொல்வது போல இந்த நாய்க்கு மட்டும் இதை நீ கொடுத்து விட்டால் போதும். பொதுவாகவே தை அமாவாசையில் பசுக்களுக்கு அகத்திக்கீரையும் வாங்கி கொடுப்பது போலத்தான் தவளையானது எப்பொழுதும் தன் வாயால் கெடும் என்பது போலத்தான் நுணலும் தன் வாயால் கெடும் என்பதனை சொல்கிறார்கள் அல்லவா? இதையெல்லாம் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நீ அது எல்லாவற்றிலும் இருந்தும் நீ நன்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றெடுப்பாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, இன்று தை அமாவாசை நாள் என்பதனால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதும் வீட்டில் சமீபத்தில் இறந்து போனவர்களுக்கு திதி கொடுப்பதுமாக எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என் குழந்தையே, இந்த நேரத்தில் அம்மா ஒன்றை சொல்கின்றேன். இதையெல்லாம் செய்ய முடியவில்லை, எனக்கு போதிய பணம் இல்லை, நான் என்ன செய்வது என்பதனை எல்லாம் நினைத்து ஒருபோதும் கலங்காதே. இருக்கின்ற இடத்திற்கு வருவதற்காக நிச்சயமாக பல வகைகளிலும் பல சூழ்நிலைகள் உனக்கு
என்னவெல்லாம் தர வேண்டுமோ அதை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரமாயினும் உனக்காக நான் வருகின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். எப்படி பசுக்களுக்கு அகத்தி கீரையை கொடுக்கிறாயோ அதுபோல நாய்களுக்கு பிஸ்கட்டை வாங்கி கொடுக்க வேண்டும். அதே நேரம் பூனைக்கு பால் கொடுக்க வேண்டும். இந்த நாளில் தெய்வத்தின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து நீ அதனை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதுமே நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும். இந்த வராகி உனக்காக உடனிருந்து ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்வாள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த நேரம் அம்மா சொன்ன வார்த்தைகள் உன் மனதிற்குள் பதியும் என்று நான் நம்புகின்றேன். எந்த காலத்திலும் என்னை விட்டுவிடாது இந்த வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் சரியாகவே பயணம் செய்ய தொடங்கிவிட்டாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லா நாளும் இந்த வாழ்க்கையில் நமக்கு பொன்னான நாளாகவே மாற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசைகளும். அதற்காக நாம் என்னென்ன விஷயங்களை செய்கிறோம், என்னென்ன விஷயங்களை முன்னெடுத்து நடக்கிறோம் என்பதில் முதலில் நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இந்த வாழ்க்கையில் நம்மை யார் என்று மற்றவர்களுக்கு அடையாளப்படுத்தும். நாம் எண்ணுகின்ற விஷயங்கள் தான் நமக்குள் இருக்கின்ற எண்ணங்களை மற்றவர்களுக்கு வெளிக்காண்பித்து கொடுக்கும். அதுபோல ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள முடிவு செய்து விட்டாயானால் உனக்கு நடக்கும் அத்தனையிலும் உன்னை யார் என்று நீ அடையாளம் காண வேண்டும் என்பதனை மறக்காதே. ஒரு நாய் வெளியில் வந்து நின்றால் அதற்கு நாம் உணவு கொடுத்தோமானால் அது இந்த அமாவாசை நாளில் நம் முன்னோர்களுக்கு நாம் உணவு கொடுத்ததற்கு சமம் என்று நான் சொல்லும் பொழுது அதை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? இதையெல்லாமும் எப்பொழுதும் சரியாகவே தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளையும் கடந்து வருகின்ற பிள்ளைகள் பேரதிர்ஷ்டத்தை என்னவென்று நிச்சயமாக பெறுவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்னாலும் எல்லாமும் உன்னை நல்லபடியாகவே வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு வெற்றியும் உறுதியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த வராகி உடனிருந்து உனக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் நீ சரியான பாதையில் பயணித்து விட்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்கள் எல்லாமும் நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை மறந்து விடாதே. வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்மை தேடி வருகின்ற உண்மையான உறவுகளை விட்டுவிட்டு போலியான மனிதர்களை நம்பிக்கொண்டு இதுவரையிலும் தொலைத்தது எல்லாமும் போதும். இனிமேலாவது உனக்கான வாழ்க்கையை, உனக்கான அன்பான வாழ்க்கையை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நான் உணர்கின்றேன். அதை நீ பெற வேண்டும் என்றுதான் நானும் ஆசைப்படுகின்றேன். ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் சில உன்னுடைய மனதிற்குள் இருந்து உன்னை காயப்படுத்தி விடுகின்றது. நீ செய்த சாதனைகளை எல்லாம் அவர்களிடம் சொல்லி இதனை அவர்களுக்கு கட்டாயமாக நீ புரிய வைக்க வேண்டும். எந்த விஷயத்தையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மால் இந்த வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு நல்லதை அடைய முடியும் என்றால், நாம் நினைத்தால் இந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை பெற்றுவிட முடியும் என்றால் அதற்காக நம்மை நாமே தயார்படுத்தி கொள்வதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த இடத்திலும் எதையும் தொலைத்துவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் காலம் மட்டும் உனக்கு அத்தனையிலும் நல்லதே நடக்கும் என்பதனை புரிந்து கொள். அத்தனை விஷயங்களிலும் உனக்கான நம்பிக்கை பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் எடுத்துச் சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உடனிருந்து நான் சொல்லும் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் கட்டுப்பட்டு வீட்டிற்கு வாசலில் நிற்கும், அதாவது உணவுக்காக ஏங்கி ஒரு மிருகம் நிற்கிறது என்றால், அதாவது நாய், பூனை இது போன்ற விலங்குகள் தான் வீட்டை தேடி வந்து அங்கு உணவு கிடைக்கிறதா என்று சோதனை செய்யும். அதாவது நாய்க்கு உணவு வழங்குவதோ அல்லது பூனைக்கு பால் கொடுப்பதோ பசுக்களுக்கு அகத்திக்கீரை வழங்குவதோ இதுவெல்லாமுமே அவர்களின் பசியை போக்குவதற்கு தானே. நல்ல பசியோடு இருந்திருந்து அந்த பசியை உண்மையாகவே நீ கொடுக்கின்ற அந்த உணவு அவர்களுக்கு தீர்த்திருக்குமே. ஆனால் இதைவிட மிகப்பெரிய புண்ணிய காரியம் இங்கு வேறு எதுவும் கிடையாது.
இதைவிட மிக பெரிய விஷயம் என்று இங்கு எதுவும் கிடையாது. உனக்கான நேரமும் உனக்கான பொழுதும் உன்னை மேலும் மேலும் எல்லா நிலையிலும் சந்தோஷப்படுத்தும் இந்த காலம் இனி உனக்கு வெற்றியின் காலம் என்பதனை நீ மறக்காது. எந்த நேரத்திலும் எந்த விஷயத்திலும் நீ இழந்ததற்காகவெல்லாம் நினைத்து ஒருபோதும் கலங்காதே. இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நினைத்து நீ சந்தோஷப்படு. உனக்கு நடக்கும் அதிர்ஷ்டமான விஷயங்களை நினைத்து நீ சந்தோஷப்படு. ஒவ்வொன்றிலும் உனக்கான மாறுதல்கள் உன்னை தேடி வர காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கான தேவைகள் எல்லாமுமே உன்னை நல்லபடியாக வாழச் சொல்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதுமே. மற்றவை ஒவ்வொன்றும் தானாகவே உன்னை வழிநடத்தி செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். ஒவ்வொரு நிலையிலும் நாம் யாராக இருக்கிறோம், நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதில் நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும். நம்மை தேடி வருவது எல்லாமும் என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் புரிந்து கொள்ளும் இந்த நேரம் நமக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை கட்டாயமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்பாராதது கூட இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு மிக பெரிய அளவில் நம்பிக்கையை கொடுத்துவிடும். இது போன்ற நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றிலும் தான் விரும்புகின்ற விஷயங்களை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும். நல்லாமும் நல்லதாகவே நடக்கட்டும். நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளும் உன்னை தொடரட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உனக்கு நடக்கப் போகின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன வேண்டும் என்பதும் ஏது வேண்டும் என்பதும் நீ நிறைவாக உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லதை பெற்றுக்கொண்டு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. கனவிலும் நினைத்து பார்த்திடாத அதிசயங்கள் உனக்கு நடக்கும் இந்த நேரம். உன்னை தேடி நான் வருவதும் உன்னை சூழ்ந்து நான் வருவதும் உனக்கென்ற மிக பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை புரிந்து கொள். அமாவாசை நாள் முன்னோர்களின் வழிபாடுதான் மிகவும் அவசியமானது. தெய்வ வழிபாடு கூட முன்னோர்களின் வழிபாட்டிற்கு பிறகுதான் நாம் செய்ய வேண்டும். இதனை உணர்ந்து கொண்டாயானால் உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று உன்னால் நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் பொழுது உனக்கு வெற்றியும் உன் வசமாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு வாழத் தொடங்கு. இனி நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாமும் கவனத்தில் கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழும் இந்த பொழுதுகள் அத்தனையும் உனக்கான தேவைகளை என்னவென்று நிச்சயமாக கேட்டு கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட்டார்களே, ஆனால் அதைவிட மிக பெரிய சொர்க்கம் என்று இங்கு எதுவும் இல்லை. மிக பெரிய சந்தோஷம் என்று இங்கு எதுவும் இல்லை. எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி காயங்களும் கஷ்டங்களும் தொடர்ந்து வந்திருந்தாலுமே அவை எல்லாவற்றையும் கடந்து வரக்கூடிய ஒரு வழிமுறைகளை தெய்வம் உனக்கு நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும். அதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னோடு நான் இருந்து உன்னை வழிநடத்துவது முழுக்க முழுக்க என்னவென்று உனக்கு தெரிந்துவிடும். உன்னை சுற்றி இருந்து நான் உனக்கு நடத்துவது எல்லாமும் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உன்னை சந்தோஷமாக வாழச் சொல்லிவிடும் என்பதனை மறக்காதே. எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்லி கலங்கியதற்கெல்லாம் சேர்த்து வைத்து இனி ஒவ்வொரு வெற்றியுமே உன்னை தேடி வரப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என்னாலும் நான் இருப்பது உனக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நல்ல நிலையை உருவாக்கும் என்றால் நிச்சயமாக இதனை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதனை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மை தேடி நம் தெய்வம் நமக்காக பல விஷயங்களை செய்திருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு இதையெல்லாமும் நீ நல்லபடியாக உணர்ந்து கொண்டு எல்லாவற்றிலும் தெளிவான சிந்தனைகளோடு நல்ல முடிவை எடுத்து விட்டால் அது போதும். என்னாலும் நான் இருப்பேன் உன்னோடு உனக்காக. உன் வாழ்க்கை உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கான நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. இந்த தெய்வம் உடனிருந்து உனக்கு கை கொடுத்து எல்லா நிலைகளிலும்
உனக்குரிய நம்பிக்கையை உருவாக்கி தரும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் வரை உனக்கு சந்தோஷம் உறுதியாகவே உன்னை தேடி வரும் என்பதனை மறக்காதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.